சார் திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்க வரும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து நாங்கள் இந்த உதவி செய்வோம் நிறைய திட்டங்கள் எல்லாம் சொன்னார். அறிவிச்சு அதில் எல்லாமே வந்து ஒவ்வொரு திட்டமாக எல்லாம் நிறைவேற்றிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா என்ன வெளிப்பட்டு அப்படின்னா, அப்போ இந்த பேரண்ட் எல்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் காலையில் வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறவங்களுக்குலாம் அந்த அந்த 1வது படிக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஊட்டி விட முடியல அப்படின்னா அவங்க வந்து ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கிறாங்க. ஆயமார்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸ்கூலில் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதில் கல்வி முறை நிறைய அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. பஸ் ஃப்ரீயாக கொடுத்ததுக்கப்புறம் அது எல்லாத்துக்குமே ஒரு உதவியாக இருக்குது. இப்படி படிப்படியாக ஒவ்வொன்றா சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய எங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு. திமுகவில் என்ன பிடிச்சதுனாக்க நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா செய்கிறாங்க. பெண்களை மதிக்கிறாங்க. நல்லா அதாவது செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால சார் இப்போ அவங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னா ஒருத்தரை கீழே வீழ்த்தினா தான் அவங்க முன்னுக்கு வர முடியும். அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒருத்தரை வீழ்த்தி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிற எல்லாமே உண்மையாயிட முடியாது. அவங்க நம்ம திமுக கட்சியில் என்னெல்லாம் அவங்க நல்லது பண்ணி கொடுக்குறாங்களோ எல்லாத்தோட மக்கள் மனசுலேயே அவர் நிற்கிறாரு. அது வந்து அவர் பேசுகிறாரு, சீமான் பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்காக திமுக வந்து கீழே போயிட மாட்டார். எப்பவுமே அவர் உயர்ந்த இடத்துல தான் இருப்பார். அப்படி பேசக்கூடாது. அவங்க வீட்லேயும் பெண்ணுங்களை இருக்கிறாங்கல்ல. அப்போ எங்களை பேசுறது ஒன்று தான், அவங்க வீட்டு பெண்மணிகளை பேசுறதும் ஒன்று தான். வேற எங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் நல்ல உதவி திட்டம், அந்த மாதிரி இல்லாத ஏழை எளிய மக்கள் நிறைய எல்லாம் கொடுக்குறாங்க. மாசம் 1000 ரூபாய் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ல சாப்பாடு ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ இந்த தண்ணியில பாத்தீங்கன்னா எல்லாம் அடிச்சுட்டு போனா அதுல நிறைய நிதி உதவி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அவர் எல்லாத்துக்குமே வந்து குடும்பத்துல ஒருத்தரா, அவர் வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறதுனால தான் இவ்வளவு உதவிகள் செய்யறாரு. கண்டிப்பா நாங்க வந்து இணைஞ்சிருக்கிறோம். இப்ப இந்த மக்களுக்கு பூராமே நாங்களா விருப்பப்பட்டு தேடி வந்து நாங்களே இணைஞ்சிருக்கிறோம்.